பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அதுக்கு ஆதாரமா என்ன வசனம்? ஏசாயா வாசிங்களா யாராவது? ஏசாயா 41:10. இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன், உன்னை இதோ யாவரும் வெட்கி லட்சடைவார்கள், உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள், உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷரெல்லாம் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள், நான் பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பூச்சியே, சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லிடுங்களா? ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வீக் என்ன தலை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்னு சொல்லி பயப்படாத. போன வாரம் உன் வலது கையை பிடித்திருக்கிறேன். இதை தொடர்ந்து நான் இன்னைக்கு முடிக்கிறேன், இந்த செய்தி முடிக்கிறேன். இன்றைக்கும் நம்மோடு கூட கர்த்தர் கொடுக்கிற மூன்றாவது வாக்கு, தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு 13வது வசனத்துல, 10வது வசனத்திலையும் 13வது வசனத்திலையும் ஸ்டார்டிங் வாசிங்க. 10வது வசனம் ஸ்டார்டிங், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே. 13வது வசனத்தின் பின்பகுதி, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல கைவிட்டு சொல்லுங்க. நான் அவர் கொடுக்கிற மூன்றாவது வாக்கு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பக்கத்துல கைவிட்டு சொல்லுங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு கூர்ந்து கவனிங்க பிரதர் சிஸ்டர், இந்த காலவெளியில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, என் வாழ்க்கையில என்னுடைய சூழ்நிலையில எனக்கு யாருமே இல்லைன்னு நீங்க தகைச்சு நிற்கவே கூடாது. எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. எனக்கு உதவி செய்வதற்கு, எனக்கு சகாயம் பண்ணுவதற்கு, என்னை விடுவிப்பதற்கு, என்னை தூக்கி விடுவதற்கு, என்னை பலப்படுத்துவதற்கு என்னோடு கூட யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அவர் உங்க கூட தான் இருக்கிறாரு. சொல்லுங்க, அவர் உங்க கூட தான் இருக்கிறாரு. அவர் உங்களை விட்டு விலகவும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. மோசேயிடம் சொன்னார், மோசே, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். யோசுவா கிட்ட கர்த்தர் சொல்றார், யோசுவா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருக்கட்டும், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னாரு, ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்க அப்பா அவரை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது, ஒரு 7 வயசு இருக்கும் பொழுது அவரை கூட்டிட்டு போறாராம். அவரை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது அவர் ட்ரெயின்ல ஏறத்துக்கு பதிலா அவர் கால் தவறி அந்த பிளாட்ஃபார்முக்கும் ட்ரெயினுக்கும் சந்து இருக்குல்ல, அதுல அவர் கால் போயிடுச்சுங்களாம். அப்படி போயிட்டதுக்கு அப்புறம் அப்படி அவர் கீழே விழுறதுக்கு போறாரு. அப்போ ஒருத்தர் வந்து ஓடி அவர் கரம் பிடிச்சு அப்படி தூக்கி, அப்படியே அவங்க அப்பா உடனே தூக்கி அவர் நிறுத்திட்டு அவர் சொன்னாரா, ஏன்டா பயப்படுற, உங்க அப்பா நான் உயிரோடு இல்லையா அப்படின்னு கேட்டாராம். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் பயப்படுற, நீ நான் பின்னாடி தானே வந்துட்டு இருக்கேன். அவர் சொன்னார், அப்பா ரொம்ப பயந்துட்டேன்பா அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பா சொன்னாரா, நீ ஏன் பயப்படுறப்பா, நான் உன் கூட தானே இருக்கிறேன். ஆமென் சொல்லிடுங்களேன். இன்னைக்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், ஆவியை கொடாம அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாருங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, ஏன்பா பயப்படுற, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய விஷயத்தை குறித்து நம்ம பயப்படுறோம், ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரு முறை பேதுருவை பார்த்தோம், அப்படிதான் சொன்னாரு. பேதுருக்கு அப்படிதான் செஞ்சாரு. ஒரு முறை பேதுரு கடலின் மேல படகுல இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து கடலின் மேல நடந்து வராரு. பேதுரு கேட்கிறாரு, ஏசப்பா நீரே ஆனால் நானும் தண்ணீர் மேல நடந்து வரும்படி எனக்கு செய்யும் அப்படின்னு சொல்லும் பொழுது, பேதுரு தண்ணீர்ல நடந்து வராரு. டக்குனு காற்றையும் கடலையும் அவர் பார்க்கும் பொழுது கடலுக்குள்ள மூழ்கிட்டு போறாரு. அவர் மூழ்கிட்டு போகும் பொழுது, அவர் மூழ்கிறதுக்கு போகும்பொழுது திடீரென ஒருத்தர் வந்து கரம் பிடிச்சு தூக்கி அந்த பேதுருவை நிறுத்தினாராம். ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை பிரதர் சிஸ்டர்
இந்த கால வேளையில நீங்களும் கடன்ல மூழ்கி கொண்டு இருக்கலாம், வியாதியில மூழ்கி கொண்டு இருக்கலாம், பிரச்சனையில மூழ்கி கொண்டிருக்கலாம், பிரிவினையில மூழ்கி கொண்டிருக்கலாம், போராட்டத்தில் மூழ்கி கொண்டிருக்கலாம், அசுத்தத்தில் மூழ்கி கொண்டிருக்கலாம், பாவ வாழ்க்கையில மூழ்கி கொண்டிருக்கலாம். இதனால எனக்கு சமாதானமே இல்லை பாஸ்டர், ஒவ்வொரு நாளும் பயந்து வாழுறேன், ஒவ்வொரு நாளும் வேதனையில வாழுறேன், மனசுல சமாதானம் இல்லை, மனசுல வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று ஒருவேளை இந்த இடத்துல வந்திருப்பீங்கன்னா, உங்களுக்கு சொல்ற தேவன் கொடுக்கிற 3வது வாக்கு, நான் உன்னோடு இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென் சொல்லிடுங்களேன். ஐயா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு பார்த்துட்டு உங்களை அவர் இன்னைக்கு உன் கூட இருக்கிறேன்னு சொல்லல. இன்னைக்கு உங்களை ஏதோ உங்களை வெள்ளையும் சொல்லியுமா பார்த்துட்டு இன்னைக்கு சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லல. அவர் என்னைக்கு பார்த்தார் தெரியுமா? தாயின் கருவில நீ உருவாக கூட இல்லை, தாயின் கர்ப்பத்துல ஒரு கருவாய் நீ உருவாகிறதுக்கு முன்பதாகவே அவர் சொன்னாரு, நான் உன்னை அறிந்திருக்கிறேன், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். உங்க தாயின் வயிற்றுல நீங்க கர்ப்பமா உருவாகிறதுக்கு முன்பதாகவே அவர் சொன்னார், நான் உங்க கர்ப்பத்தோடு கூட இருக்கிறேன். ஆமென் சொல்லிடுங்களேன். ஹல்லேலூயா. அங்கேயே உங்களை அறிந்தவர் அம்மா, அங்கேயே உங்களை அறிந்தவர் ஐயா. இன்னைக்கு சொல்றாரு, அங்கேயே அறிந்து அந்த கரு சிதையாம அந்த கருவை சிதைக்கணும்னு எத்தனை விரோதமான ஆயுதங்கள் அந்த கருவை குலைச்சு போடணும். கருவில் நீங்க நானும் உருவாகும் பொழுது இந்த கரு வெளியில வரக்கூடாது, இந்த கருவை அழிஞ்சு போயிடணும்னு எத்தனை பேர் எத்தனை சத்துருக்கள் எழும்பின போதிலும் இந்த கருவை ஒரு கரமோ பிடித்து நான் தாங்கி நடத்தி வந்தேன் என்று சொன்னால், இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கருவில் இருக்கும் பொழுதே நான் உங்க கூட இருந்தேன், இன்னைக்கு இல்லாம போயிடுவோம்னா பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அவர் உங்க கூட தான் அங்க இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். 30 வயசுல அவர் உங்க கூட தான் இருந்தாரு, 60 வயசு ஆயிடுச்சு, 80 வயசு ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் அவர் உங்களை காப்பாத்துறாரு. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க மூழ்க மாட்டீங்க. ஆமென் சொன்னங்களா? ஆசீர்வதிங்கப்பா. நீங்க மூழ்க மாட்டீங்க, ஏன்னா ஒருவர் உங்க கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. மரியா உட்வர்த் ஈட்டர் அப்படின்ற ஒரு அம்மா, அவங்க நல்ல ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க, நல்ல பயங்கரமா ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஊழியத்தை தடுக்கணும்னு சொல்லி சில பேர் பத்திரிக்கையாளர்கள்லாம் எழும்பிட்டாங்க, இந்த அம்மா செய்யற ஊழியத்தை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு பத்திரிக்கையாளர் என்ன பண்ணாரு, இந்த அம்மா செய்யற ஊழியத்தை தடுக்கணும்னு சொல்லி மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தைய, ஒரு பிள்ளைய, அந்த அம்மா ஒரு மீட்டிங் போட்டு நடத்திட்டு இருக்கிறாங்க. மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு பிள்ளைய அந்த மீட்டிங் கூட்டின்னு வந்து அவர் ஒரு ஐடியா பண்ணாரு. இவங்க தெய்வம் தான், பெரிய தெய்வம் அப்படின்னு சொல்றாங்களே, இவங்க இயேசு கிறிஸ்து பெரிய தெய்வம்னு சொல்றாங்களே, இப்போ எத்தனையோ மாத்திரை மருந்து சாப்பிட்டாச்சு, இந்த மூளை என்ன இவனுக்கு மூளை வளர்ச்சி இல்லாத இந்த குழந்தைக்கு எப்படியோ இவங்க ஜெபிப்பாங்க, அது சரியாகாது, அதை வச்சு எழுதிடலாம், இவங்க பொய்யான தெய்வத்தை வணங்குறாங்க, இவங்க எல்லாம் பொய்யான மதத்தை பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையில எழுதிடலான்னு சொல்லி ஒரு பத்திரிக்கையாளர் மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தைய அந்த கூட்டத்துக்கு கூட்டிட்டு போறார், சபைக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க சொல்றாங்க, நார்மலா பத்திரிக்கையாளர் மாதிரி இல்லை, நார்மலா இந்த என் குழந்தைக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மாக்கு ஆவியில உணர்த்தப்படுறாங்க. அந்த அம்மா அந்த பிள்ளை மேல கையை வைக்கிறாங்க. கையை வச்சு ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, தேவனே நீர் என்னோடு கூட இருக்கிறீர். அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, தேவனே நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி அந்த பிள்ளையின் மீது அவங்க கையை வைத்தாங்க. அந்த பிள்ளையின் மீது பலமான தேவனுடைய வல்லமை என்று அந்த பிள்ளை ஜொல்லு ஊத்திட்டு வந்துதான். அவங்க சொல்றாங்க, அந்த பிள்ளை ஜொல்லு ஊத்திட்டு வந்தது, ஏன்னா வாய் கோணிச்சிட்டு இருக்குமா, எப்படிதான் நின்னுச்சுன்னு தெரியல, அந்த ஜொல்லு ஆட்டோமேட்டிக்கா நின்னுச்சான், ஊத்திட்டு இருக்கிற ஜொல்லு ஆட்டோமேட்டிக்கா நின்னுச்சான். அந்த வாய்கள் சரியானதான், கைகள் கரடு முரடா இருந்த எலும்புகள் நேராய் நிமிர்ந்து நின்றதான். ஆமென் சொல்லுங்களேன். அவங்க மூளை சரியானதான், கை கால் சரியானதான். கொஞ்ச நேரத்துல அந்த பிள்ளை புது சிருஷ்டியாய் மாறிவிட்டதான். இதை பார்த்து அந்த நபர் காலில் விழுந்து சொன்னாரா, உண்மையாகவே ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் உன் கூட தான் இருக்கிறாருன்னு அவர் சொல்லி அறிக்கையிட்டு அவர் கடந்து சென்றார். அடுத்த நாள்ல அவர் பத்திரிக்கையில எழுதினாரா, இயேசுவே மெய்யான ஆண்டவர், இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சொல்லி அவருடைய பத்திரிக்கையில அவர் எழுதி எல்லாருக்கும் கொடுத்தாராம். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேங்க, இதை உங்களுக்கும் அவர் செய்வார்.
இது உங்களுக்கு அவர் செய்வார் பிரதர், இது உங்களுக்கு அவர் செய்வார் சிஸ்டர். வேதம் சொல்லுகிறது, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை ஜனங்கள் காண்பார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உன்மேல எரிச்சலா இருக்கிறவர்கள் நாசமாகி. எத்தனை பேர் எழும்ப ஆயத்தம்? எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தருக்காய் எழும்ப ஆயத்தம்? அவர் உங்களை அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்களை அழைக்கிறாருங்க. வாமா மகளே மகனே என்று சொல்லி இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். பயப்படாதீங்க. என்ன சுச்சுவேஷனா இருக்கட்டும், காற்று வீசட்டும், கடல் கொந்தளிக்கட்டும், எத்தனை சூழ்நிலை வந்தாலும் உங்க படகுல இயேசு இருக்கிறாருன்னு மறந்து போயிடாதீங்க. அவர் சொன்னாரு, ஏன் சந்தேகப்பட்ட? நான் உன் படகுல அல்லவோ இருக்கிறேன். இப்போ எல்லாரும் சீஷர்கள் அலறாங்க, ஐயரே செத்து தான் போறோம், செத்து போக போறோமே, உமக்கு கவலை இல்லையா? சரியான நேரத்தில் எழுந்து வந்தாரு, காற்றை அதட்டினாரு, கடலை அதட்டினாரு, திரும்பி பார்த்து கேட்டார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட? உன் படகுல தானே நான் இருக்கிறேன், உன் படகுல இருக்கிறேன், ஏன் சந்தேகப்பட்ட? ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறாரு. ஆமென். பயப்படாதம்மா, பயப்படாத ஐயா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் வலது கையை பிடித்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். நான் சொல்றேங்க, இன்னைக்கு சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களே, உங்களை கொண்டுதான் கர்த்தர் இந்த சபையை ஆசீர்வதிக்க போறார். உங்களை கொண்டுதான் இந்த சபையை கர்த்தர் நிரப்ப போறாரு. உங்களை கொண்டுதான் இந்த கிராமத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறாரு. உங்களை கொண்டுதான் கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க போறாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகி எருசலேமே உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள், இனி அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் உன் வாசல் வழியா கூட வரப்போவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். இன்னொரு வசனத்தில் இப்படி எழுதுறாரு, எழும்பு 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 சியோனே, உன் பலத்தை தரித்துக்கொள், பலன்கொள் புயமே, கர்த்தருடைய புயமே உன் பலன்கொள், முந்தின நாட்களில் எழும்பினது போல எழும்பு. ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீ அல்லவோ, நீ அல்லவோ. அந்த நாட்களிலே எவ்வளவு முழங்கால் படிட்டு ஜெபித்து அந்த நாட்களிலே பிசாசுகளை வதைத்ததும் சாபங்களை முறித்ததும் நீ அல்லவோ. எழும்பு சியோனே, எழும்பு, உன் வல்லமையை தரித்து கொண்டு எழும்பு. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை உபத்திரவங்கள், உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து நீங்க பயந்து உட்கார்ந்துடாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன். பவுல் சொன்னாரு, ஆண்டவரே என் சரீரத்தில் ஒரு வியாதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது முள்ளு மாதிரி என்னை குத்திக்கிட்டே இருக்குது ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் சொன்னார், இது இருக்கட்டும்பா, இருக்கட்டும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமா இறங்கும். ஆமென் சொல்லுங்களேன். சில நேரத்தில் எல்லாமே நல்லதுக்காகவே கர்த்தர் நடத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், இனி எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது? கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், இனி எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது. சில பொய்களை பிசாசு விதைச்சிருக்கிறான் பாருங்க. நீ அவ்வளோதான், நீ முடிஞ்சிருவ, நீ இருக்க மாட்ட, நீ செத்துருவ, ஜபிச்சா நடந்துருமா, ஜபம் பண்ணா நடந்துருமா, மாத்திரை மருந்துல நடக்காததா, ஜபத்தில் நடந்துடும், இவ்வளவு நாள் ஒன்றும் நடக்கலையே, இனிமேவா நடக்க போகுது. இதெல்லாம் பிசாசு சொல்லி வச்சிருக்கிற பொய்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, பிசாசே இன்றைக்கு உன்னை அவர் நாமத்தை கொண்டு நான் ஜெயிப்பேன். இனி என்ன தொட முடியாது. சொல்லுங்களேன், இனி என்ன தொட முடியாது. என் குடும்பத்தை தொட முடியாது, என் வீட்டை தொட முடியாது. ஏன்னா என் குடும்பம் ஒரு ஏல் பெத்தேல், அதுல தேவ தூதர்கள் ஏறுவாங்க இறங்குவாங்க. என் வீடு ஒரு பெதஸ்தா குளம், அதுல தேவனுடைய சுகம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். என் குடும்பத்தையோ என் பிள்ளைகளையோ என் வீட்டையோ தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்ல. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா நான் தைரியமா சொல்லுவேன், என் கர்த்தர் என்னோடு கூட. பக்கத்துல கை சொல்லுங்க, உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். இந்த வெளிப்பாடு நம்மளுக்கு இருக்கணும். முடிக்கிறேன். இந்த வெளிப்பாடு இருந்தாவே வாளை சுருட்டிட்டு பிசாசு ஓடிடுவான். ஆமென் சொல்லுங்களேன். அவனை பெரிய ஆளா வைக்கவே கூடாதுங்க. நம்ம அவனை பெரிய ஆளா வைக்க கூடாது. கோலியாத்து எதிரில் நிற்கிறான், சவுல் பயப்படுறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுறாங்க. ஆனா தாவீது பயப்படவே இல்லை. தாவீது கோலியாத்து கேட்கிறான், ஏன்டா நானா நாயாடா, குச்சியையும் கல்லும் எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான், ஆமா நீ நாய் தான். இன்றைய தினம் உன் தலையை இந்த ஆகாயத்து பட்சிகளுக்கு நான் போடுவேன். ஆமென் சொல்லுங்களேன். நீயோ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் பலத்தோடும் சத்துவத்தோடும் வருகிறாய். ஆனா நான் யாரை கொண்டு வருகிறேன் தெரியுமா? நீ நிந்தித்த,
நீ நிந்தித்தர் இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உன்னிடத்தில் வருகிறேன். என் பலத்தினால் நான் செய்ய போவதல்ல, என் பராக்கிரமத்தினால் நான் செய்ய போவதல்ல, அவருடைய ஆவினாலே உன்னைக்கு இன்னைக்கு நான் ஜெயித்து முடிப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவ ஆவினாலே எல்லாம் ஆகும். ஆமென் சொல்லுங்களேன். ஸோ மூன்றாவது கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னங்க? நான் உன்னோடே இருக்கிறேன். நாலாவது சொல்லி முடிக்கிறேன், இந்த சீரீஸை முடிக்கிறேன். ஏசாயா 41:14 வாசிங்களேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். இப்ப கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபு என்னும் பூச்சியே, என்னவா பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் கூட்டம். இத டிரான்ஸ்லேஷன்ல எப்படி எழுதியிருக்காங்கன்னா, யாக்கோபு என்னும் புழுவே, என்னன்னு எழுதியிருக்காங்க, புழுவே, இஸ்ரவேல் என்னும் சின்ன பூச்சியே, குட்டி குட்டி பூச்சி இருக்குங்களா, பொட்டு பூச்சி, சின்ன சின்ன, இஸ்ரவேல் என்னும் பூச்சியே அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. நான் உங்களை கேள்வி கேட்கிறேன், ஒரு புழுவுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கும் சொல்லுங்களேன்? ஒரு புழுவுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கும்? என்ன பலத்துல பூமி மேல தைரியமா நடக்குமா? அது மண்ணுக்குள்ள போய் தான் ஒளிஞ்சுக்கும். புழு எப்பவுமே பூமி மேல நீங்க பார்க்கவே முடியாது. அது ஒரு பலன் இல்லாத ஒரு பிராணி, ஒரு பூச்சி. அது மண்ணுல பதுங்கி பயந்து அடைப்பட்டு வாழும். அது ஒரு சின்ன பூச்சி. சொல்றாரு, யாக்கோபு அப்படிதான் தள்ளப்பட்டான். எதற்குமே பலன் இல்லை. யாக்கோபுக்கு பலனே இல்லை, எல்லா பலனும் போச்சு. சில நேரத்துல கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, அம்மா ஐயா, இன்னைக்கு உங்களுக்கும் சில விஷயத்தை தாங்கிறதுக்கு பலன் இல்லை, சில விஷயத்தை தாங்க முடியல. நீங்க சொல்றீங்க, இதை தாங்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, வலிமை இல்லை, என் மனசுல தைரியம் இல்லை, என் பிரச்சனையை தாங்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, என் வியாதியை தாங்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, என் குடும்பத்தை நடத்தி என் குடும்பத்தை பாரத்தை தாங்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, என் பிள்ளைங்களை கரை சேர்ப்பதற்கு எனக்கு பலன் இல்லை, நான் பலன் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறேன், பலன் இல்லை. யாவருக்கும் ஒரு பாடலை போல ஆயிட்டேன். ஈஸியான தாண்டி போயிடுறாங்க, என்னை நசுக்குறாங்க, என்னை தள்ளி விடுறாங்க, என்னை ஏமாத்துறாங்க, என்னை குறை சொல்றாங்க. எப்படி ஒரு புழு தன்னை அடக்கி கொண்டு மண்ணுக்குள்ள வாழுமோ, அப்படி என்ன ஒவ்வொரு நாளும் ஒரு ஃப்ரீயா என்னால மூவ் பண்ண முடியல. ஒவ்வொரு நாளும் பயந்து 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 என்னை அடக்கி வாழறேன், வாழ்க்கை அடக்கி கொண்டு வாழறேன். ஒவ்வொரு நாளும் என் வேதனைகளை, என் வலியை, என் பாரத்தை, என் கவலைகளை அடக்கி கொண்டு சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என்னால என் நண்பர்கள் மத்தியில ஃப்ரீயா போக முடியல, என்னால என் சொந்த பந்தங்கள் முன்னாடி ஃப்ரீயா போய் நிக்க முடியல, என்னால ஒவ்வொரு நாளும் ஒரு புழுவை போல நான் அடக்கி கொண்டு வாழ்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அவங்க பேசுற பேச்சு என்னால தாங்க முடியல, ஏன் அவங்க பார்க்கிற பார்வையை கூட என்னால தாங்க முடியல. ஒரு மாதிரி பார்க்கறாங்க, ஒரு மாதிரி பேசுறாங்க, என்னை வேதனைப்படுத்துறாங்க, அது என்ன ரொம்ப பாதிக்குது. இதெல்லாம் தாங்கிறதுக்கு எனக்கு பலனே, நான் நாள்தோறும் நசுக்கப்படுகிறேன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோபு என்னும் பூச்சி, உனக்கு பலன் இல்லை தானே? இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, ஒரு சின்ன பூச்சி மாதிரி உன்னை தட்டி விட்டு போறாங்க தானே? கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாத, நான் உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்குவேன். ஆமென் சொல்லுங்களேன். உன்னை எந்திரமாக்குவேன் அப்படின்னா என்ன கர்த்தர் சொல்றாருன்னா, நாலாவது, நான் உன்னை பலப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்களேன். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் இறங்கும். எதற்கு பலன் இல்லைன்னு சொல்றீங்களோ அந்த காரியத்தில் உங்களுக்கு பலனை தந்து கர்த்தர் நடத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். நீ புழு தானே சொல்ற, நீ பூச்சி தானே சொல்ற, உனக்கு எதற்கு பலன் இல்லைன்னு சொல்ற? என் பலவீனத்தில் ஆண்டவர் சொல்றார், கிதியோனே, உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிற தேவன் நான் அல்லவா. நீ ஒரு மனுஷனை முறியடிப்பது போல மீதியானியரை, ஆண்டவரே எனக்கு பலனே இல்லப்பா, நான் ஒரு புழு, நான் ஒரு பொட்டு பூச்சி, எனக்கு பலன் இல்லை. உன் பலத்துல ஜெயிப்பன்னு யாரு சொன்னா? உன் பலவீனத்தில, உன் பலத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென் சொல்லுங்களேன்.
பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, திராணி இல்லாம உட்கார்ந்து இருக்கிறீங்களா, அவர் தகுதிப்படுத்துவாருங்க. ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தர் சொல்றாரு உங்களை பார்த்து, உன் பலத்தின் மேல என் பலத்தை வைத்து இடை கட்ட போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். உன்னதமானவருடைய பலன் உங்க மீது இறங்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னதமானவருடைய பலன் இறங்குச்சுன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து யூதயா, எருசலேம், சமாரியா எல்லா தேசத்திலும் நீங்க என்னவா இருப்பீங்க? எத்தனை பேருக்குள்ள இன்னைக்கு ஒரு விசுவாசம் பிறந்திருக்குது? உங்க விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அடக்கி கொண்டு வாழாதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். பயந்து பயந்து வாழாதீங்க. உங்க ஆயுசு நாட்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. உங்க சுகம் அவர் கரத்தில் இருக்கிறது. உங்க பலன் அவர் கரத்தில் இருக்கிறது. எல்லாமே அவருடைய கரத்தில் இருக்கிறபடினால தைரியமா விசுவாசத்தோடு எழுந்து புறப்படுங்க. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்வார். அவர் சொன்னார், இதோ உன்னை பலப்படுத்தவும், இந்த மாத வாக்குத்தத்தம் என்னங்க, உங்களுக்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கவும் ஒரு தூதனை உனக்கு முன்பதாக அனுப்புறேன். ஆமென் சொல்லுங்களேன். உங்க பாதம் கல்லில் இடராதபடி அவர் பாதுகாப்பார். 4வது கர்த்தர் சொல்றாரு வாக்கு, நான் உன்னை பலப்படுத்தும். பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்களா இன்னைக்கு? இது எப்படி சரியாகும்? இது எப்படி ஆகும்? நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில் இந்த வசனத்தை சொல்லுவீங்க, கிரகிக்க கூடாத காரியங்களை கர்த்தர் செய்கிறார். கிரகிக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யோசிக்கவே மாட்டீங்க. மெடிக்கல்ல கூட இந்த மாதிரி நடந்ததில்லை. நான் சொல்றேன், எல்லா டிபார்ட்மெண்ட் தோத்து போகும், ஆனா என் இயேசுவின் டிபார்ட்மெண்ட் ஒரு நாளும் தோற்று போகாது. அவர் ஒரு மனுஷனை அவர் சொன்னார், இது வரைக்கும் உங்களை சுமந்தேன், இது வரைக்கும் உங்களை தாங்கினேன், முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன், உங்களை பலப்படுத்துவேன், சோர்ந்து போகாதீங்க, உங்களுக்கு பலனை தருவேன், பயப்படாதீங்க, நான் உங்க கூட தான் இருக்கிறேன், தைரியமா போங்க வீட்டுக்கு, தைரியமா காரியத்தை சாதிங்க, திமிங்கலங்களுக்கு இறை கொடுக்குறேன், கூப்பிட்ற காக்கை குஞ்சுகளுக்கு நான் உணவு கொடுக்குறேன், என்னை நம்பி வந்திருக்கிறவங்கள நான் கைவிட்டு விடுவேனா? ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்சிருக்கிறாருங்க. யாருக்காக ரத்தத்தை சிந்தினாருங்க? உங்களுக்காகவும் எனக்காக தான். அந்த கல்வாரி சிலுவையில சிந்தின ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த ஜனங்கள் உங்களை என்னை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே அவர் மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் முழங்கால் படியிடலாமே. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு நிமிஷம் அப்படியே முழங்கால் படியிட்டு, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே.